தாலி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூட மூடி போடுவது எதுக்கு உரிமைக்காக ஒத்து முடிச்சு உரிமைக்காக ஒத்து முடிச்சு அடியே உருவக்காக ரெண்டா முடிச்சு ஊருக்காக மூட முடிச்சு 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 பொந்தாடி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூணு மூடி போடுவது எதுக்கு யாரும் யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு ஹலோ வணக்கம். சரி, அழகா இருக்கிறீங்க ரெண்டு பேரும். என்ன நடக்குது? என்ன ஃபங்க்ஷன்? வெட்டிங் முடிஞ்சு ரிசப்ஷன் அப்படியா? என்ன 4ஆம் சடங்குக்கு வந்திருக்கிறீங்களா? என்ன செத்தது? இந்த காடா மாடா கோழியா? ஒன்றுமே காயில்லையா? கோழி செத்துட்டு ஓகே பரவாயில்ல. சின்ன நான் இன்றைக்கு முடிச்சுட்டீங்க போல இருக்கு. சரி, அப்போ இன்றைக்கு உங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் நடக்குதுன்னு சொல்லி 11ஆம் தேதி வெட்டிங் நடந்துருக்கு. சரி, இப்போ நான் நினைக்கிறேன் நாங்கள் வரைக்கலே இன்னொரு ஆக்கள் வந்தபடியாக உங்களுக்கு இந்த அனுபவம் கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்ன பேர் உங்களுக்கு? எங்களுக்கு தெரியும், அனோஜா, வினோத். சரி, இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு கட்டாயம் உங்களோட பேர் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக கேட்டேன். அண்ட் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது வந்து அந்த அனுமர் மலையை தூக்கின மாதிரி அவர் கேக்கை தூக்கிட்டு நிற்கிறார் கனலேரவா. உங்களுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு வினோத் அனோஜான்னு போட்டு அழகா ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த அழகான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, இன்றைக்கி கேக் கட் பண்ணிட்டீங்களா? சரி, அப்போ அவங்களோட கேக்கு தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறீங்க அப்படியா? சரி, இன்றைக்கி அவங்களோட கேக்கை நீங்கள் கட் பண்ணணுமென்ற ஆசையோடையே இன்றைக்கி இந்த வெட்டிங் கேக் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ யாரப்பா இது இப்படியெல்லாம் செஞ்சது? இது வச்சுடுங்க, கீழே வச்சுடுங்க. சரி, யாரப்பா அனுப்பினா? யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு அனுபவம் கூட இருக்கு. வெட்டிங்குக்கும் சில நேரம் சர்ப்ரைஸும் வந்திருக்கலாம். இவங்க அக்கா ருக்ஷி அக்கா எங்கே இருக்கிறாங்க? பாரிஸில். அவட கிஃப்ட் மட்டுமா வேற இல்லை? இன்னும் அவட மட்டும் வேற இல்லை. சொந்த அக்காவா? ஒண்டை விட்டாக்கா பாரிஸில் இருக்கிறா. ருக்ஷி அனுப்பலையே. அவதான் தெரியும். என்னோட தெரியும். அவட மட்டும் வேற இல்லை. இதுக்கு முதல் மற்றாக்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியா? ஆனால் இது ருக்ஷி அனுப்பல. உண்மையிலே ருக்ஷி அனுப்பல. பாரிஸில் இருந்த வேற இல்லையே. விளங்கல. என்ன பேர்? ரோஷான். ரோஷான் யாரு? அண்ணா இல்லையே. இன்னும் வேற யாருப்பா? உங்களோட சைடு? அவங்களோட சைடு தான் சொன்னீங்க ஆர்வமா. அவங்களோட அக்காண்டு உங்களோட சைட்ல எல்லாம் வந்துட்டு வராதாக்கள் யாராவது இருக்கிறாங்களா? இது மாப்பிள்ளை விட மாப்பிள்ளை விட மாப்பிள்ளை விட அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு வந்திருக்கு கெஸ்ட் பண்ணுறீங்க போல இருக்கு. சரிப்பா, அது இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும். இதில் யாருக்கு இருக்குன்னு தெரியல. மாறி வந்தால் மாற்றிக்கொள்வோம். என்ன இருக்கு? வாட்ச் பார்ப்போமா? சரி, பாருங்க. ஓஸ்தானா? என்ன ஏற்கனவே ரெண்டு வாட்ச் கிடக்கு போல இருக்கு கையில். இப்போ வந்து சேர்ந்தது. ஓகே, ஒவ்வொரு உடுப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் கட்டிட்டு போகலாம். உங்களுக்காக ரெண்டு பேருக்கும் கப்பிள்ஸ் வாட்ச் அனுப்பி இருக்கிறாங்கப்பா. யாரப்பா இது? ஏன் ஓகே சொல்கிறீங்க? என்ன காரணம்? அவளை தான் இன்னும் வரையில. ஏன் சொன்னீங்களா வெட்டிங்குக்கு? அவங்களுக்கு சொன்னீங்க. சரி, இதுன்னு காதல் திருமணமா அல்லது பேச்சு திருமணமா? அப்போ இனி காதல் ஆகும் அப்படியா? சரி, இன்றைக்கு உங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்வுக்கு தங்களால் வர முடியலையா? உங்களோட வெட்டிங்குக்கும் வந்து உங்களை அந்த மனக்கோலத்தில் அழகாக பார்க்க முடியலையா தங்களால்? ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறதான்னு சொல்லி ஒருத்தவங்க உங்களுக்கு வாழ்த்து மடலும் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த அக்கா இல்லாட்டிக்கு என்ன செய்வோம்? அவள் இல்லைன்னா என்ன செய்வோம்? நாங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம், அதை ஏற்றுக்கொள்வோம். ஓகேயா? டீலன்னு சொன்னால் அவன் அனுப்பல. என்ன செய்வோம்? பாட்டு போட்டு ரெண்டு பேரும் ஒரு கப்பிள்ஸ் டான்ஸ் கொண்டு ஆடுறீங்க. இப்போ ஓமெண்ட்டு தானே சொன்னீங்க. ரெண்டு பேரும் நிறைய பேர் இருப்பாங்க, பார்ப்பாங்க, இன்னைக்கு சந்தோஷப்படுவாங்க இல்லையா? என்ன ரெண்டு பேரும் பொம்பளை மாப்பிள்ளை தான் வைக்கப்படுற மாதிரி இருக்கு. சரி, கணக்கை கஷ்டப்படுத்தீங்க சொல்லிடுவோம். சரி, ஹாப்பி வெட்டிங் வினோத் அண்ட் அனோஜா.
தம்பி என்று போட்டு உன்னை வயிற்றில் சுமக்கும் பாக்கியம் எனக்கு இல்லை, ஆகையால் என் மடியில் சுமந்து தீர்த்து கொள்கிறேன். வயதால் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அக்காவுக்கு என் தம்பி என்றுமே சிறு குழந்தைதான். என் சகோதரனின் திருமண நாளில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரப்பப்படட்டும். உங்கள் அன்பு ஒவ்வொரு நாளும் வலுவாக வளரட்டும். யாரப்பாங்க அக்கா? ஏன் அன்பு தம்பிக்கு நான் வயிற்றில் சுமக்காட்டிக்கும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி என்று சொல்லி ஒன்றை விட்ட அக்காவாக இருந்தாலும் இன்றைக்கு ருக்ஷினி அக்கா, பிரசாத் மாமா அன்பாக உங்களுக்கு இந்த வாழ்த்து மடலை அனுப்பியிருக்கிறாங்க. மாப்பிள்ளை கண் கலங்கிட்டாங்க, அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை நேரம் வந்து கட்டி அணைச்சி ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழியாக நின்று உங்களோட சகோதரம் உங்களை வாழ்த்த முடியாட்டிக்கும் இன்றைக்கு இவ்வளவும் செஞ்சுருக்குறாங்க. ஹாப்பியா? சரி, ஆனந்த கண்ணீர் அப்படி தானே? சரி, இதில் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கல அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறோம்னு சொல்லி உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ வாழ்த்துக்கள். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட ருக்ஷினியாக்காகவும் பிரசாத் மாமா கொடுத்துருங்க. என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? ஒரு ஏதாவது எதிர்பார்த்தீங்களா இப்படியெல்லாம் இவங்க செய்வாங்க? தெரியும், எதிர்பார்த்துருக்குறீங்க கட்டாயம் அவர்கிட்ட இருந்து வரும்ண்டு. அதனால தான் நீங்கள் கண்ணீர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் அழகாக இருக்கிறீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையும் 100 ஆண்டு காலங்களுக்கு மேலே செழித்து சிறப்பாக சகல செல்வங்களோடையும் நீங்கள் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு உங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் அண்ட் பிரசாத் மாமா ருக்ஷினி அக்கா சார்பாகவும் வாழ்த்துறேன். கெதியா சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வருஷம் ஒரு மருமகனையோ பெற்று கொடுக்கட்டாங்கன்னு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விளைவுறேன். தேங்க்யூ.